வெல்கம் டு ஹோம். நீ நம்ம பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா கோவளம் பிளாட்டை பற்றி தான் பார்த்துக்கோம். கோவளம் இருக்கிற கோவளம் வில்லேஜ் பிளாட்டை பற்றி தான் பார்த்துட்டேன். அவனுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோவளம் தர்கா. கோவளம் தர்கா வந்து லெஃப்ட் எடுத்து போகணும். இதுதான் கோவளம் தர்கா. வாங்க எப்படி நம்ம லேவடிக்கு எப்படி போகிறத பற்றி பார்க்கலாம். இதான் நம்ம கோவளம் ஜங்ஷன் வந்து கட் பண்ணி கோவளத்துக்குள்ளே வருவது. இதே ஸ்ட்ரெயிட்டாக நேராக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேருந்து வரும்போது நேராக வந்து பார்த்தா எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவளம் தர்கா இருக்கும். கோவளம் தர்கா வந்து லெஃப்ட் கட் பண்ணணும். இதாங்க நம்ம வந்து கோவளம் தர்கா வந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்த ரோடு. எஸ்எம் பிளேஸ் ரூம்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து நம்மளுடைய ஃப்ளாட் அவைலபிள் ஃப்ளாட்ஸ் இருக்குது. இதே நீங்கள் நேராக போயிட்டு ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவளம் பீச் வரும். வாங்க இப்போ நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேஅவுட்டை ரீச் ஆகிட்டோம். இதான் நம்ம லெஃப்ட் கட் பண்ணி லேஅவுட்டுக்குள்ளே வந்தால் வை. இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் வில்லேஜ் பிளாட் 8, 9, 10, 11. இதான் கண்டினியூ வந்து 4 பிளாட் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம 8 பற்றி பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க பிளாட் நம்பர் 8. இதோ ஒரு கலர் பார்த்தீங்களா, எல்லோ கலர். அந்த கலர் ஸ்ட்ரெயிட்டாக நேராக ஒரு எல்லோ கலர் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து பிளாட் நம்பர் 8. இதில் பார்த்தீங்கன்னா பிளாட் நம்பர் 8ஓட கலர் அப்படின்னா C3 அப்படின்ற மாதிரி இருக்கும். பிளாட் நம்பர் 8ஓட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் 1684. டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் பண்ணா 26, ஈஸ்ட் 64.3 feet, வெஸ்ட் 65.6 feet. இதோட பேசிங் சவுத் பேசிங் 24 feet ரோட். நெக்ஸ்ட் பிளாட் நம்பர் 9 C3 பார்த்தீங்களா, 8 பிளாட் நம்பர் 8ஓட கல்லு. அதை வந்து பார்த்தீங்கன்னா D1 அதான் இருக்கு பாருங்க. D1 இன்னும் நேராக பார்த்தீங்கன்னா அது D1 அங்கே ஒரு கல் இருக்கும். இந்த கல்லுக்கும் இந்த C3 இதுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு தான் பிளாட் நம்பர் 9. அதாவது இங்கே வந்து நம்ம லொக்கேஷன் பிளாட்டை பார்த்தா D1 அப்படின்னு இருக்கும். பிளாட் நம்பர் 9 ஆர் D1ஓட டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் சவுத் வந்து பார்த்தா 26, ஈஸ்ட் 63.4, வெஸ்ட் 64.3 feet. ஓவரால் சிப் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் 1659. இப்போ பேசின்னு பார்க்கும்போது சவுத் பேசின் 24 feet ரோட். பிளாட் நம்பர் 10 ஆர் D2. D2ஓட கலர் பார்க்கும்போது அதான் இருக்கு பாருங்க. D2 அங்கிருந்து பார்த்தா இது அங்கே இருக்கு பாருங்க இந்த கல். இதை வந்து இதுக்கு நேராக பார்த்தா அங்கே D2 இருக்கும். D2 அதாவது நம்ம சீட்டில் இருக்குது வந்து 10 இருக்கும். ஆனால் அங்கே லொக்கேஷன் பிளாட்ல பார்க்கும்போது D2 இருக்கும். இதான் வந்து பிளாட் நம்பர் 10. இதன் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1636. இதோட டைமென்ஷன் அப்படி பார்க்கும்போது நார்த் சவுத் 26, ஈஸ்ட் 62.6 feet, வெஸ்ட் 63.4 feet. இதோடைய பேசின்னு பார்க்கும்போது சவுத் பேசினா 24 feet ரோடு வரும். இது பிளாட் நம்பர் 11 அதாவது D3. லொக்கேஷனை பார்க்கும்போது D3 அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கோம் அந்த கல்லுல காணிக்கல்ல. இது அந்த D3 அதை பாருங்க. அதோட அந்த கல்லு இந்த காம்பவுண்ட் ஃபுல்லா இந்த எட்டு காம்பவுண்ட். இங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் 2676. டைமென்ஷன் சவுத் 48.6 feet, நார்த் 45.10 feet, வெஸ்ட் 62.6 feet, ஈஸ்ட் 51.1 feet. இதோட பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் பேசிங்ல இருக்கும் 24 feet ரோடு. இப்போ ஓவராலாக நம்ம 4 பிளாட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். 4 பிளாட். இந்த 4 பிளாட்டோட எஸ்ஓரம்னு பார்க்கும்போது திருப்பூர் எஸ்ஓரம் தான் வரும். நம்ம பிளாட் பார்த்தா ஈசிஆர் ரோட்டில் அதாவது கோவளம் ஜங்ஷன் இருந்து ஒரு 1 kilometerலயே நம்ம பிளாட் வந்து அவைலபிளாக இருக்கு. இது ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா உங்களுக்கு வந்து நியரஸ்ட் பார்த்தா தர்கா இருக்கு. இது பக்கத்துலேயே கோவளம் பீச் இருக்கு. நல்ல ஒரு அமைதியான ஒரு லொக்கேஷன் தான் நம்ம பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் உடனே நீங்கள் வந்து வீடு கட்டி குடியேறினாலும் இந்த பிளாட்டை சூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பிளாட் வந்து ஒரு நல்ல பிளாட்டாகவே உங்களுக்கு அமையும்.
இப்போ நம்ம ஃப்ளாட்லேருந்து நியரஸ்ட்டாக நமக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு 200 feet வந்து பார்த்தா உங்களுக்கு கோவளம் பீச் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தா வந்து முட்டுக்காடு போட் ஹவுஸ் அதான் நியர் பை தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் நம்ம சைடில் பார்க்கும்போது நிறைய ரிசார்ட் வந்து நம்ம ஈஸியாக அரௌண்ட் ரோட்டில் இருக்குது. தேங்க்யூ டு ஆல்.